ஹலோ. ஹலோ. சார் என் ஃபோனு சரியா கேட்கல சார், கீழே விழுந்துருச்சு சார். சரிம்மா. சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் வந்து 1098ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் ஏமாத்துனாங்க. சிடபிள்யூசி நம்பி போய் அவங்களும் எங்களை ஏமாத்துனாங்க. மொத்தத்தில் எல்லா பக்கமும் இருக்கிற தப்பு எல்லாத்தையும் ஆதாரத்தோட இவ்வளோ தூரம் நாங்கள் எடுத்தோம். எங்களுக்கு ஏன் எஃப்ஐஆர் போட முடியல? எனக்கு அதுக்கு மட்டும் ரீசன் சொல்லுங்க சார். அது எஃப்ஐஆருக்கு போட முடியாத ரீசனுக்கு நாளைக்கு உங்களுக்கு நான் லெட்டராகவே கொடுத்துருந்தேன். ரிட்டனாகவே கொடுத்துருந்தேன். ஒரு ரிட்டனாகவே நீங்கள் கொடுக்குறீங்களா சார்? உங்களுக்கு நாளைக்கு தபாலில் அனுப்பி விட்ருக்கேன். இல்லை எனக்கு தபால்லாம் வேணாம் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வரேன், கையில் வாங்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எஃப்ஐஆர் போடலைன்னா நாங்கள் ஒரு 100 பேர் நேரடியாக கலெக்டரை முற்றுகை இடுப்போம். ஏன்னா எல்லா பத்திரிக்கைக்காரங்களாம் நாங்கள் உள்ள நுழைஞ்சிருவோம். பத்திரிக்கைக்காரங்க மொத்தம் இல்லை ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் பத்திரிக்கைக்காரவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். நாங்கள் வந்து உண்மையாக வந்து எங்கள் உயிரை பணையம் வச்சு நாங்கள் ஒவ்வொரு உண்மைங்களை வெளியில் கொண்டுட்டு வரோம். நாங்கள் வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்குன்னு தலை சொரிஞ்சுக்கிட்டு போய் நிற்கிற பத்திரிக்கைக்காரவங்க நாங்கள் இல்லை. அதுவும் எனக்குன்னா உள்ள வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் உண்மையை தெளிவாக தான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஏன் எஃப்ஐஆர் வரல? அந்த எஃப்ஐஆருக்கு ஏன் கலெக்டர் இது வரைக்கும் பண்ணலை? அமைச்சர் கீதா ஜீவன் அம்மையாருக்கே இவ்வளோ தூரம் நாங்கள் ஆதாரத்தை கொடுத்தோம். சிடபிள்யூசி கமிட்டியே இவ்வளோ கேவலமாக இருந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஏமாற்றி இவ்வளோ தூரம் பண்ணி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் எஃப்ஐஆர் போடலைன்னா அப்போ போலீஸு யாருக்கு சப்போர்ட்டுன்னு நாங்கள் கேள்வி எழுப்புற மாதிரி ஆகிடும். ஏன்னா நாங்கள் காவல்துறை அப்படி தான் நாங்கள் கேட்குற மாதிரி எங்களுடைய நிலைமை இருக்குது. என்னுடைய நிலைமை அப்படி இருக்கு. இல்லை பாருங்க, போலீஸு எல்லா வகையிலையும் உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு புறப்படி ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி எங்களுக்கு என்ன எஃப்ஐஆர் போடுறதா இல்லை வேண்டாமாங்கிறதுக்காக லீகல் ஒப்பீனியன் வாங்கி தான் பண்ணுறோம். அப்போ குழந்தை சொன்ன உண்மைகள் எல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா சார்? சிடபிள்யூசியில் இருக்கிற அதிகார திமிரில் அவங்களுக்கு நம்ம போலீஸ் சப்போர்ட் பண்ணுதா சார்? சொல்லுங்க. இல்லைம்மா, நாங்கள் சிடபிள்யூசியில் யார் இருக்கானே எங்களுக்கு தெரியாதுமா சார். 5 பேர் சார். அதில் எவ்வளோ தப்பு நடக்குது தெரியுங்களா சார்? ஒரே நிமிஷம்மா, நல்ல கேளுங்க. சிடபிள்யூசி யாருங்கிறது தெரியாது, கயல்வெளி யாருன்னு தெரியாது. இந்த இது எல்லாமே இப்போ நீங்கள் வந்த பிறகுதான் இவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி சார், இப்போ லீகல் ஒப்பீனியன்ல எனக்கு எஃப்ஐஆர் ஏன் சார் போட முடியல? அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்க சார். நான் அடுத்து வந்து நாளைக்கு உங்களுக்கு அனுப்புறேன் சார். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றமா வந்து வாங்கிடுங்க சார். நீங்க ரெடி பண்ணி எனக்கு பேப்பர் கொடுக்கறதுக்கு நான் அந்த செகண்ட் நான் போய் நாளைக்கு போய் கலெக்டர் கிட்ட நாங்க ஒரு 50 பத்திரிக்கைக்காரங்க போய் நின்னோம்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். கலெக்டர் சொன்னா நீங்க போட்டுதானே ஆகணும். நாங்க அந்த வேலையை வந்து பார்ப்போம். இல்லை வேணா உங்களுக்கு ரெடி நியமா நீங்கள் கடைக்கடைன்னு எல்லாமே இப்போ நாங்களும் உங்கள் வேலையை மட்டும் செய்தால் நாங்கள் கரெக்டுமா. நாங்கள் எக்கச்சக்கமான வேலை. குழந்தைங்க மட்டும் சார், நான் ரொம்ப சென்சிட்டிவான நியூஸை சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு அந்த குழந்தைய ஒருத்த உயிரை கொண்டுடுவான் சார். அவன் ஏற்கனவே ஒரு கொலை நடந்துச்சு, அவனை கண்டுபிடிக்க முடியாம தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்க டீமுக்காக நீங்க கொடுத்த புகாருக்காக தான் ஒரு டீமே போட்டு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம். விசாரிக்கிறது லீகல் ஒப்பீனியன் மட்டும் என்ன வந்ததுன்னு சொல்லுங்க சார். அட்லீஸ்ட் எனக்கு அதுவா சொல்லுங்க சார். நான் உங்க வார்த்தையை நம்பி தானே சார் இவ்வளவு தூரம் உட்காந்துருக்கேன். அதான் சொல்றேம்மா, இப்போ எங்க இதுல போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாது. என்ன எதனால சார்? எதனால என்ன ஏன் சொல்றாங்க அது மட்டும் சொல்லுங்க சார். அதாம்மா, இது வந்து ஒரு யுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே வருது இந்த ஹோம்லா. சரி. அதனால அவங்க ஒரு கமிட்டி தான் விசாரிச்சு ஃபைண்டிங்ஸ் கொடுக்கணும். கமிட்டியே தப்பானவங்களா இருந்தா எப்படி சார் கமிட்டி கிட்ட நீங்க ஒப்படைப்பீங்க? இல்ல அதான் சொல்ல. இப்ப கமிட்டிக்கு மேல யாரு இருக்கா? கலெக்டர் சார் இருக்காங்க. ஆமா, கலெக்டர் சார் இந்த கமிட்டியை விசாரிக்க வேண்டாம், வேற ஒரு கமிட்டியை பற்றி விசாரிக்கணும்னு நீங்க சொல்லலாம். சரி, வேற ஒரு கமிட்டி நீங்க உருவாக்குறது. சரி சார், இதுதானே பிரச்சனை. கமிட்டி தான் எஃப்ஐஆர் போடணும், நீங்க போட உங்களுக்கு அதிகாரம் இல்ல. இதுல மாற்று கருத்து இல்ல சார். கமிட்டி தான் புகார் கொடுக்கணும். இது இந்த இதுல இந்த ஆப்பரேஷன்ல நடந்தப்போ அவ்வளவு பிரச்சனை நடந்தப்பவே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எல்லா குழந்தைங்களையும் அம்மா இதை சொல்லாத அதை சொல்லாதன்னு அந்த காவியா மேம்ல இருந்து சித்ரா மேம்ல இருந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க. எங்களுக்கு தெரியாதா யார் யார் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு? ஒரு பத்திரிக்கைக்காரியா தனியா உட்காந்து அவ்வளவு தூரம் ஆதாரத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சார், நீங்க எனக்கு நாளைக்கு காலையில எனக்கு 10 மணிக்கு ரிப்போர்ட் கொடுங்க சார். நான் 12 மணிக்கு நான் கலெக்டர் கிட்ட நான் உட்காந்துறேன் சார். எங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் உண்ணாவிரதம் போராட்டத்தில் உட்காந்துறோம் சார். வேணாம் சார், ஒரு குழந்தைக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் உண்ணாவிரதத்தில் உட்காந்துறேன். எனக்கு 10 மணிக்கு ரிப்போர்ட் தாங்க சார். அவ்வளோதான், எனக்கு 10 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் தாங்க. நான் வந்து 12 மணிக்கு நான் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஹலோ.
வணக்கம், நான் அசோக் நகர் எஸ்ஐ பேசுகிறேன். என்ன விஷயம் காசு கொடுத்துருக்கீங்க? என்னங்க? நான் அசோக் நகர் போலீஸ் பேசுகிறேங்க. காசு கொடுத்துருக்கீங்க, 100 காசு என்ன விஷயம்னு கேட்குறேன். ஒரு ஸ்டேஷன்ல ஒரு வாட்டி ஒருத்தர் பேசலாம் பரவாயில்ல, இதோட நீங்க 4வது பேர் பேசுனா நான் என்ன பண்ணுவேன்? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏங்க ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், 2 பேர்கிட்ட சொல்லலாம், 4 பேர் கால் பண்ணி என்ன எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்களா? எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் ஒன்று சொல்லுவான். என்ன அதாவது சார், ஆத்ரி ஸ்டேஷன்ல நம்ம ஏசி சார் மேல எஃப்ஐஆர் போடல, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உங்க அவ்வளவுதான் பிரச்சனை. ஏன் எஃப்ஐஆர் போடல? அவர் அதிகாரம் இல்லைன்னாரு. எப்படி அதிகாரம் இல்லைன்னு நாங்க கேட்குறோங்க சார். அவ்வளவுதான் சார். எந்த அதிகாரம் இல்லை அவருக்கு. யாரு கொடுக்கல? எம்எல்ஏவே கொடுத்தாச்சு எஃப்ஐஆர் போடுங்கன்னு. இதுக்கு மேல யார் கொடுக்கணும் சொல்லுங்க? நேரடியா முதல்வர் வந்து உங்ககிட்ட சொல்லணுமா உங்க ஸ்டேஷனுக்கு வந்து? அப்பதான் நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்களா? என்ன ப்ராப்ளம் அது? என்ன ப்ராப்ளம்னா குழந்தைங்க முன்னாடி செக்ஸ் பண்ணானுங்க, அந்த புறம்போக்கு நாய்களை கைது பண்ணுங்கன்றோம். ஹாஸ்டல் நடத்துறேன்ற பேர்ல குழந்தைங்களை அவ்வளோ வேணாம் சார். என் வாயை நோண்டி என்னையே நீங்க சிக்கல் உருவாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. வேணாம். உங்க ஏசி எஃப்ஐஆர் போடுறாரா இல்லையான்றது அவரை போய் கேளுங்க. எஃப்ஐஆர் போடலைன்னா நாங்க சிஎம் வீட்டை போய் முற்றுகையிடுறோம். பத்திரிகைக்காரவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து போறோம். எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க தான் போலீஸ் மினிஸ்டர், நீங்க கொடுங்க, இல்லைன்னா கையெழுத்து போடுங்கன்னு நாங்க அவர்கிட்ட போய் நாங்க மோதுறோம். ஏன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல. பத்திரிகைக்காரவங்க, எம்எல்ஏ எல்லாரும் சொல்லி நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க? எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன இல்லை? எப்போ ஸ்டேஷன் வந்தீங்க? எப்போ ஸ்டேஷன் வந்தீங்க? 1 மாசமா உங்க ஸ்டேஷன்ல தான் உட்காந்து கிடக்குறோம். 1 மாசமா உங்க ஸ்டேஷன்ல தான் ஓடுது. 1 மாசமா உமன் போலீஸு, எல்என்ஓ போலீஸு, கிரைம் போலீஸுன்னு எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்கொயரி பண்ணி லீகல் ஒப்பீனியன் கூட வாங்கிட்டீங்க. ஏன் எஃப்ஐஆர் போட முடியல? நீங்கள் அப்போ எங்கே நடக்கு? எந்த ஹாஸ்டல் நடக்க சொல்கிறீங்க? ஏஆர் ரஹ்மான் பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்கா? அந்த ஹாஸ்டலில் வெங்கட், சாரா, குமார், சமயக்காரி உமா அவங்கள கைது பண்ணி எஃப்ஐஆர் போடுங்க. இந்த எஃப்ஐஆர் போடலைன்னா நாங்கள் பிரச்சனை வந்து பெருசாக தாங்க சார் கொண்டு போவோம். ஏன்னா இது நாங்கள் தனி ஒரு பொண்ணா நான் போராடல. எனக்கு பின்னாடி பத்திரிக்கைக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க. பத்திரிக்கைக்காரவங்க மட்டும் இல்லை, உண்மைக்கு நிற்கிற குழந்தைங்க எல்லாரையும் நிற்க வச்சிருவோம். நாங்கள் வந்து கெஞ்சிரோம். எப்படி எஃப்ஐஆர் போடுறதுக்கு உங்களுக்கு இது இல்லைன்னு சொல்கிறீங்க? முதல்ல நீங்கள் எனக்கு அதை சான்று கொடுங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு யார் சார்? பப்ளிக் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்களா? ஒரு வக்கீல் வந்து எஃப்ஐஆர் போடுவாரா? இல்லை பொதுமக்கள் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்களா? சொல்லுங்க, யார் எஃப்ஐஆர் போடுவா? காவல்துறையில் நீங்கள் இருக்கிறவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் போடணும், ஒரு எஸ்ஐ போடணும். நாங்கள் தான் ஆதாரம் கொடுத்துருக்கோம்ல. ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க? சரி, நான் ஏசி ஆகிட்ட சொல்கிற விஷயத்த. சார், எனக்கு ஏசி சார்கிட்ட சொல்லுங்க, என்ன பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு எஃப்ஐஆர் கிடைக்கலைன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லை, நாளைக்கோ நாங்கள் எல்லாருமே காவல்துறையை முற்றுகை வந்து இடுவோம், ரோடு மறியல் பண்ணுவோம். ஒரு குழந்தைங்க இவ்வளோ பார்க்கக்கூடாத விஷயத்த பார்த்து இவ்வளோ தூரம் கவர்மெண்ட் சொல்லியும் காவல்துறை இவ்வளோ பண்ணா நாங்கள் எங்கே போய் சொல்லணும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க சார். உங்கள் குழந்தைகிட்ட ஒருத்த அசிங்கமாக நடந்துக்கிட்டா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? சொல்லுங்க. அப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்களா? பப்ளிக்காக நீ யார் என்னை கேட்கறதுக்குன்னு கேட்பீங்களா? அப்படியே கேட்க முடியாது. என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? யார் இப்போதான் கேட்குறீங்களே? ஏன் உங்கள் ஏசி பேசுகிற ரெக்கார்டு கொடுக்கட்டுமா? ஏசி பேசுகிறத நான் வந்து கமிஷனர் வரைக்கும் அனுப்பிட்டேன். இனி யாருக்கு அனுப்பணும்? நான் என்ன கேட்குறேன், எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாது? ஏன் முடியாது? அவன் தப்பு பண்ண நான் ஆதாரத்தை நான் கொடுக்குறேன். சிடபிள்யூசியே தப்பு பண்ணுன்னு நான் ஆதாரத்தை போட்டேன். ஏன் எஃப்ஐஆர் போட முடியாதுன்றீங்க? மேடம், வீடு இதுதானா? என் வீடை நீங்கள் தேடிட்டு இருக்காதீங்க. என் வீட்டை வந்து தேடி என்னைய கைது பண்ண பார்க்காதீங்க. முதல்ல இதுக்கு வழியே சொல்லுங்க, எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதான்னு. இல்லைன்னா நீங்கள் எங்களை மிரட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நான் நேராக போய் எங்கேயாவது நின்றுடுவேன். எனக்கு கேட்கறது ஒன்றே ஒன்று, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறீங்களா? நான் கோர்ட்டுக்கு தானே போகணும். ஆமாம்மா. நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி என்ன? நீங்கள் கொடுக்குற எஃப்ஐஆர் தானே. நீங்கள் கொடுக்குற எஃப்ஐஆரில் எல்லா கேஸும் ஜெயிச்சிருமா? நாங்கள் கொடுக்குற ஆதாரம் தானே.
எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. யார் யாரை எங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கணுன்ற ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. நாங்க குடுக்குறோம் சொல்லிட்டோம். ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. என்ன ஆக்ட்ல எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்றீங்க? என்ன ஏசி கிட்ட சொல்கிறேன் விஷயம் என்னன்றது. சார் மேடம் பேர் என்ன மேடம்? என் பேர் கயல்விழி. நான் பத்திரிகை நிருபர், அம்மா எக்ஸ்பிரஸ்ல ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரா இருக்கேன். வேற என்ன வேணும்? ஓகே ஓகே. வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கு சொல்லணும்ல இது மாதிரி பேச நான் சொல்லணும்ல அதிகாரிட்டு. அதான் நீங்க தான் ரெக்கார்ட் பண்றீங்களா? ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் அனுப்புங்க அவருக்கு. எனக்கு எஃப்ஐஆர் வேணும். எஃப்ஐஆர் போடலைன்னா கமிஷன் மேலேயே என்கொயரி வைக்க சொல்லி மனித உரிமை கமிஷனுக்கு போயிடுவோம் அப்புறம்.